ரைட். 33ஆம் கேள்வி பாருங்க. என்னவாம்? 0.05 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு பொருள் ஒரு மீளியல் இழையுடன் கட்டப்பட்டுள்ளது. எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கோட கனெக்ட் பண்ணிருக்குது. இழை நீட்சியடைந்தாத போது அதன் நீளம் 0.05 மீட்டர் ஆகும். ஓகே, இது அன்ஸ்ட்ரெச் லென்த் வந்து 0.05 மீட்டர். இந்த இழையின் வில் மாறிலி 4. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து 4. மேற்குறிப்பிட்ட திணிவானது மேற்குறிப்பிட்ட இழையால் இணைக்கப்பட்டு வெப்பமான கிடைமேற்பர பொண்ணி மீது 0.7 மீட்டர் அறையுடைய வட்டத்தில் சுழற்றப்படுது. இந்த எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்க ஒரு மேசையில வச்சு சுத்துறார். இப்ப இது மேசையில வச்சு சுத்துறாரா? இப்ப இது என்ன? ஹொரிசோண்டல் சர்க்குலர் மோஷன். இது நேரம் எவ்வளவு? 0.7 மீட்டர். எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு. 0.07 வந்திருக்கும் போல இருக்கு இல்லையா? செய்தவங்களுக்கு ஆன்சர் வந்ததோ? ஏன் 0.05 ஒரிஜினல் லென்த், அது 0.7 வரைக்கும் நீளுமான்றது சிக்கல் இல்லையா? ஒன்றில் அது 0.5 இருக்கணும், இல்ல இது 0.07 இருக்கணும். யாரு செய்து பார்த்த நீங்க? பிரதரம் இல்ல. ரைட். நான் இப்படி செய்வோமா? 0.07 என்று போட்டு செய்வோம். ஆன்சரை வச்சுக்கொண்டு டிசைட் பண்ணுவோம் என்ன வருது. சரி, இது இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்தவளன்னு சொல்லிட்டார். நியூட்டன் பர் மீட்டர். இது இப்ப சுத்துறார். சரி, இப்ப சுழற்சி கதி என்னன்னா கேள்வி. சுழற்சி கதி என்னதுல இருக்கார்? வி. இப்ப இங்க ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா? நான் என்ன போடுவோம்? டுவர்ட் த சென்டர் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. மையத்தை நோக்கி எஃப் சமன் எம்ஏ போட்டா மையத்தை நோக்கி டி டி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு வி ஸ்கொயர்ட் ஓவர் ஆர். டி என்ன? டி வந்து கே இன்டு எக்ஸ். கே இன்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர்ட் ஓவர் ஆர். இப்ப கே வந்து 4. எக்ஸ் எவ்வளவு? நீட்சி எவ்வளவு? 0.02 is equal to k into x. ஏன் ஒரிஜினல் லென்த் 0.05. இப்ப இது இந்த ரேடியஸ் 0.07 எடுக்கிறார். கேள்வியில 0.7 எடுத்துங்க, 0.07 எடுக்கிறார். எடுத்தா 0.02 இப்படி வந்திருக்கணும் என்றால் நீங்க நீங்க உங்க எக்ஸாம் பேப்பர்கள்ல மாத்துறீல. நான் வாத்தியார்ன்றதால எனக்கு ஒரு இப்படிதான் வந்திருக்கணும்னு தோணுது, அதனால மாத்துறேன். கேள்விகள் போடுறதால சரியா பிள்ளைன்றது அது வேற பிரச்சனை. பட் இப்படி எனக்கு அந்த மைண்ட் சொல்லுது. சரி, எம் இன்டு எம் வந்து 0.05 இன்டு வி ஸ்கொயர்ட் ஓவர் ரேடியஸ் 0.07. இப்ப என்ன வரும்? வி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு இது 0.08 இன்டு இந்த 7 மேல வரும், 5 கீழே வரும். விலைகளை 100 போயிருமே. என்ன வருது? அப்படி ஒரு ஆன்சர் இல்லை என்ன? ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ வரும். அப்படி என்ன டெசிமல்ல வரும்? இப்படி ஒரு ஆன்சர் இல்லையே. இல்ல. அப்ப என்னண்டு வந்துருவோம். இத 0.2 இத 0.7 முடிக்கிறோம். பிறகு பாப்போமா?
அப்படி எடுத்தா என்ன ஆன்சர் வரும்? அது இது ரேடியஸ் 0.7 0.5 எடுத்தா இங்க 0.8 மேலைங்களையும் 100 பெருக்குவீங்க. 100 பெருக்கினா 5/70 into v square. 70 என்ன 14 இல்லையா? இது 14 இங்க உணர்ந்தா 14 into 0.8 அப்பவும் குறையுது என்ன? சரி, 32 3 11 சம்திங் வரும். அதுக்கு ரூட் எடுத்தாலும் சின்ன பெருமானது ஆன்சர் இல்லையோடா. வந்ததையே போட்டா அவர் வந்ததையே போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஏன்னா 0.05 0.7 ஆகுதுண்டா எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு? எக்ஸ்டென்ஷன் வந்தது 0.65. அஞ்சால வெட்டினா 13 இவ்வளவு 13 தர 2 தசம் அது சரியா வருதுடா. தேவையில்லாம் வேலான்னு பார்த்ததுடா. டேய் 13 தர 28 எவ்வளவு? 24 36% அப்ப அண்ணளவா எவ்வளவு? 6. இருந்தாலும் அப்படியே தான் போட்டிருக்கு 6 மீட்டர் per second. இப்ப இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, மனம் சொல்றதை நம்பாதே தபேசா. சரி, ஓகே. அப்ப ஆனா இவ்வளவு எக்ஸ்டென்ஷன் வருமோன்றதான் பிரச்சனை. என்ன 0.05 இருந்தது 0.7க்கு வருது இல்லையா? அது கொஞ்சம் நல்லா இல்ல அப்படி தந்த பெருமதி. அதனால அப்படி யோசிச்சேன். ரைட், ஆனா அதே தான் விடையா வருது. ஓகே, இப்ப 34 பாரு. அதுதான் சொன்னேன். என்னது ஸ்ப்ரிங் வந்து அவ்வளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுறன்றது அது ஸ்ப்ரிங்கா இல்லது என்ன சாமான்? என்ன ஆல்மோஸ்ட் சேம் இல்ல? எத்தனை மடங்கு 0.05 13 மடங்கு பெருசா அது? ஓகே, ரைட். 34 என்னவா? இது ரெண்டும் தான் மிச்சமங்கால நாங்கள் செய்துட்டோம். மிச்ச பிறகு எங்க வருது செய்யணும் 40 சம்திங் செய்யணும். என்ன 34 பாருங்க. மீளியல் எல்லைக்குள் நீட்டப்பட்ட ஒரு கம்பி தொடர்பான பின்வரும் தகவல்கள் தரப்பட்டுள்ளன. என்னவாம்? எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிற ஒரு இதை சொல்றார். 34 ரைட். இப்ப கம்பியில் பிரயோகிக்கப்பட்ட விசை 100 நியூட்டன். கம்பியில் ஏற்பட்ட நீட்சி 2 into 10⁻³ ரைட். அப்ப அந்த கேள்விகள் கொஞ்சம் மாறி இருக்கு நான் பாக்குற பேப்பர்லயும் சில இதுலயும். அதனால அந்த கேள்விய அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கொள்ளுங்க, நம்பரை பார்க்காம. நான் இது 2 கேள்வி மிஸ் ஆன 2 கேள்வியையும் செய்யறேன். ஓகே, அந்த கேள்வியோட பார்த்து நீங்கள் பாத்துக்கொண்டீங்கன்னா சரி. இப்ப ஓகே, குறுக்குவெட்டு பிறப்பு தந்திருக்கார், ஆரம்ப நிலம் தந்திருக்கார்.
மேலுள்ள தரவுகளின்படி பின்வருவது சரியானது. அப்ளைட் ஃபோர்ஸ் தந்திருக்கார் 100 நியூட்டன். எக்ஸ்டென்ஷன் தந்திருக்கார் 2 into 10 to the power minus 3 100. cross sectional ஏரியா தந்திருக்கார் 10 to the power minus 6 மீட்டர் ஸ்கொயர். ஆரம்ப நீளம் இனிஷியல் லென்த் தந்திருக்கார் 2 மீட்டர். இப்ப எது சரி பிள்ளைன்னு கேட்கிறாரு. ஜங்ஸ் மாடுலஸை காட்டாவாம். இவ்வளவு தந்திருக்க 10 to the power 11. அது நீங்க காணணும். ஜங்கின் மட்டும் எப்படி காணுவீங்க? Young's modulus is equal to y is equal to FL over A. F என்ன 100 நியூட்டன், L என்ன 2 மீட்டர், A cross sectional area 10 to the power minus 6, நீட்சி 2 தர 10 சாய 3. இப்ப 2 போயிடும். இது 10 சாய 9 மேல போனா 10 9. 10 to the power 9 into 10 to the power 2. So 10 to the power 11 Newton meter minus 2. அப்ப அது கரெக்ட் தானே? எஸ். ஸ்டேட்மெண்ட் A வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் B. கம்பியின் விகாரம். விகாரம் என்றது என்ன சாமான்? ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் என்றது என்ன சாமான்? E over L. விகாரம். நீட்சி இங்க ஆரம்ப நீளம். எக்ஸ்டென்ஷன் ஓவர் இனிஷியல் லென்த். எக்ஸ்டென்ஷன் 2 into 10 to the power minus 3 over 2. எவ்வளவு? So 10 to the power minus 3 யூனிட் இல்ல. So கம்பியின் விகாரம் 10 to the power minus 3 சரி. சரி. ஸ்டேட்மெண்ட் C. விசை பிரயோகித்த போது கம்பியில் சேமிக்கப்பட்ட சக்தி, எனர்ஜி, ஸ்டோர் ஆன எனர்ஜி எவ்வளவு கேட்கிறார். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half F into E இல்லையா? half F வந்து 100, E வந்து 10 to the power minus 3. அப்போ என்ன வரும்? 10 to the power minus 1 by 2 plus 0.1 by 2 அண்டா 0.05 ஜூல். அவர் என்ன வந்துட்டார்? 10 ஜூல் என்ன வந்துட்டார்? wrong. இது விடை A and B only. ஏயும் பியும் மட்டும். செகண்ட் ஆன்சர். ரைட். ஈக்கு வேல்யூ 2 என்ன? 2 2 2. ஈயின் வேல்யூ 2. அப்ப 2 போயிடும். அப்ப 0.1 ஜூல். சரியா பார்? இல்ல 2 தர 10 அமௌண்ட். எஸ். ஓகே. இப்ப நாங்க எது பார்க்கணும்? 44. சோ 44ஆம் கேள்வி பாரு. வளியில் 150 கிராம் திணிவுடைய ஒரு பொருள் ஒரு திரவத்தினுள் அமிழ்த்தப்பட்டது. ஓகே, ஒரு லிக்விடுக்குள்ள அமிழ்த்த திரவத்தின் வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகி இருக்கும் போது பொருளின் தோற்ற திணிவு 40 கிராம். இது இந்த வெயிட் வந்து 150 கிராம். பட் ஒரு திரவத்துக்குள்ள 20 டிகிரி செல்சியஸ்ல இமர்ஸ் பண்ணி வச்சிருக்க அதுல வெயிட் எவ்வளவா இருக்குதா? 40 கிராமா இருக்கும். அப்படி என்ன அப்த்ரஸ்ட் எவ்வளவு? மேலுதைப்பு. இதுல மேலுதைப்பு என்ன இருந்திருக்கணும்? 110 கிராமா இருந்திருக்கும் இல்லையா? இதப்ப 20 பாய்சில பிறகு 120 பாய்சில இப்ப டெம்பரேச்சர் 120 டிகிரி செல்சியஸ் 120ல தோற்ற திணிவு 50 கிராமா இருக்கா. அப்ப இதுல இருக்கிற டென்ஷன் 50 கிராம்.
ஆனா இந்த வெயிட் மாறாது 150 150 தான். இப்ப மேலே பெண் அப்த்ரஸ்ட் ஸோ 100 கிராம். என்ன கேட்கிறார்? பொருளின் விரிவை புறக்கணித்தால், பொருளுக்கு விரிவு இல்லை என்றால் திரவத்தின் சராசரி கனள விரிய திறன் இது கியூபிக் எக்ஸ்பான்சிவிட்டி என்ன கேட்கிறார்? கனள விரிய திறன் வால்யூம் எக்ஸ்பான்சிவிட்டி அல்லது கியூபிக் எக்ஸ்பான்சிவிட்டி என்ன கேட்கிறார்? இது என்ன லிக்விட் இல்லை. இப்ப என்னன்னு போடுவீங்களா? இது இந்த கனளவு மாற என்ன? அது விவி தான். இப்ப இதுல அப்த்ரஸ் என்ன மேலுதப்புக்கு என்ன போடுவீங்க? வி ரோ ஜி. இப்ப இங்க இருக்கிற ரோ இனிஷியல் எடுப்போம், ஃபைனல் ரோ, ரோ நோட் ரோ. இப்ப அப்த்ரஸ் 110 கிராம் என்னதுக்கு ஈக்குவல்? வி ரோ. சோ வால்யூம் வி இன்டு ரோ நோட். இது கிராம். இப்ப இது என்ன கிராம்ல போறோம்? ஜி போட இல்ல, ஜிய போட்டா நியூட்டன். இதை நியூட்டனுக்கு மாத்தணும். இது கிராம்ல போறோம். அப்ப இது கிராம் வி இன்டு ரோ. அதுக்கு என்ன வரும்? சோ 100 இஸ் ஈக்குவல் டு வி ரோ. வால்யூம் மாறல தானே? அப்படி வரும். கோஆர்டினேட்டால் டிவைட் பண்ணீங்கன்னா 11/10 இஸ் ஈக்குவல் டு ரோ நோட் ஓவர் ரோக்கு என்ன போடுவோம்? டேய், இந்த ரோ நோட்டா இருந்ததா ரோவா வந்திருக்கு. அப்ப ரோ நோட் ஓவர் 1 பிளஸ் கேமா டீட்டா. டீட்டா என்ன? 100. டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து 100. இப்ப கேமா கேமா போயிடும். இது 1.1 இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே மேல போயிடும், 1 பிளஸ் 100 கேமா. இதை கொண்டு கழிங்க. 0.1 இஸ் ஈக்குவல் டு 100 கேமா. இப்ப கேமா என்ன? சோ 100 டிவைட் பண்ணி விடுவீங்க, 10 to the power minus 3. இது -1 as in the 10 to the power minus 3 Kelvin minus 1. எத்தனாவது விடை? செகண்ட் ஆன்சர். ஒன்று தர 10 ஓகேயா? எஸ், சொல்லுவேன். லாஸ்ட மட்டும் ரிப்பீட். இப்ப நீங்க வேற இப்ப மேலு இப்ப இது ரெண்டும் மேலுதப்பு போட்டது விளங்கு தானே? த்ரஸ்ட் 110 100. இந்த 110ன்றது என்ன? வீரோ. இது இந்த வால்யூம் வி இன்டு ரோ நாட். இது இந்த வால்யூம் வி இன்டு ரோ. இப்ப ரோ நோட்டா இருந்த இடத்துதான் ரோவா வந்திருக்கு. இப்ப ரோ நோட் ஓவர் படத்துக்கு என்ன வெப்பநிலையோட மாறுறது? ரோ நோட் ஓவர் 1 பிளஸ் கேமா டீட்டா. கேமா இன்டு டீட்டா என்ன? 100. 20ல இருந்து 120க்கு போன மாற்றம் என்ன? 100. 100. 1 பிளஸ் கேமா இன்டு 1. இது அப்படியே மேல போய் இப்ப 45. 1 கிலோவாட் வலுவுடைய ஒரு மின்கேத்தலின் வெப்ப கொள்ளளவு இது ஹீட் கெப்பாசிட்டி. சோ பவர் ஆஃப் கெட்டில் வந்து 1 கிலோவாட், ஹீட் கெப்பாசிட்டி வந்து 600. அதில் 50 பாய்சியில் உள்ள 1 கிலோகிராம் நீர் உள்ளது. ஒரு கெட்டிலுக்குள்ள ஓகேயா? இப்படியே காணல. இப்ப 50 பாய்சியில் 1 கிலோகிராம் இருக்கு. பதினைந்து நிமிடங்கள் மின் வழங்கப்படுது. இது கரண்ட் லெவல் இதுன்றது. இதுக்கு கரண்ட் கொடுக்குறாரு எவ்வளவு? இதுக்குள்ள எனர்ஜி கொடுப்படுது எவ்வளவு வாட்? 1 கிலோ வாட். 1000 வாட். 15 மினிட்ஸ் கொடுக்குறாரு கரண்ட். ஏத்தலின் மீதமுள்ள நீரின் தனி 400 கிராம். இப்படி என்ன மிச்சம் எல்லாம் என்னது? ஆவியாகி போயிட்டு இப்ப வெளிச்சூழலுக்கு ஏற்படும் வெப்ப இழப்பை புறக்கணித்தார். ஹீட் லாஸ் இல்லைன்னு எடுத்தீங்களா? என்ன கேட்கிறார்? ஆவியாதலின் தன்மை வெப்பம். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஸ்பெசிபிக் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் என்ன கேட்கிறார்?
இப்ப நீங்க வழங்கின வெப்பம் எவ்வளவு கேட்டீங்கன்னா Q is equal to என்னென்னத்துக்கு 50ல இருக்கிறது முதல் 100க்கு வந்திருக்கணும். தண்ணி எல்லாம் அதுக்கு எம்எஸ் தீட்டா, அது மொத்த திணிவு. இப்ப அதுல ஒரு பார்ட் ஆஃப் த திணிவு என்ன வந்துட்டு M1 into L. அதுல ஒரு ஒரு பகுதி திணிவு தான் என்ன செய்யுது, ஆவி ஆயிட்டு பேப்பர் ஆயிட்டு. இது ரெண்டுக்கு தான் கொடுத்தது பயன்படுது. இப்ப Q எவ்வளவு, சோ பவர் இன்டு டைம். பவர் வந்து 1000, டைம் என்ன 15 into 60. ஏன் செகண்டுக்கு மாத்தணும், இது ஜூல் per செகண்ட், இது செகண்ட் ஜூல், இவ்வளவு ஜூல். M வந்து 1, S எவ்வளவு, நீரின் தன்மை 4200, வெப்பநிலை மாற்றம் 50, 50ல இருந்து 100க்கு போயிருக்கு. இது ஆவியானது எவ்வளவு, மிச்சமா 400 கிராம் இருக்குண்டா 0.4 கிலோகிராம். இப்ப 0.6 வந்து ஆவியாயிடு, 0.6 இன்டு எல் தான் காணும். இது இங்க ஒன்று ஆகும். அப்ப 0.6 எல் இஸ் ஈக்குவல், இது இங்க ஒன்று ஆகும். இது எவ்வளவு 1690, அங்கால 4 செய்வார் 10^4. இது 42 அரைஞ்சு எவ்வளவு, 10^3 ஆல்ரெடி இருக்கு. 45, 42 அரைஞ்சு 2 10, 20. சோ 21 தடவை 14 கழிச்சுட்டா, நீ 90ல இருந்து 21 போனா அவ்வளவு 69 தர 14. இது 0.6 ஆல வச்சுக்கணும். 69 தசமாறு தர 14, 6 பிச்சா 6 6, 6 6, 66 மிச்சம் 3, 30ல எத்தனை முறை, ஓகேயா, 1.15 into 10^6 ஜூல் per கிலோகிராம். அப்ப எத்தனாவது ஆன்சர், 1.1 தான் இருக்குது. சோ தேர்ட் ஆன்சர். ரைட். ஒரு ஆள் கேக்குது ஏன் 0.6 போட்டீங்க, அதுல அதை போடலே. முதல்ல அந்த 100க்கு வரைக்கும் நெட்டிலும் மீட் ஆகும் இல்ல, அதான் அந்த 1 இல்லாம போய் 5 இல்லாம போயிருக்கு. எனக்கு அதை போடாம சரி வந்த காரணம் என்ன, அந்த 5 மட்டும் தான் இல்லாம போகுது. சோ கெட்டில் சி ஹீட் ஆகும், சி தீட்டா, அதை போடல. சி என்ன, வெப்ப கொள்ளவு 600, 600 தர 50, இதுல அட் பண்ணணும். இதோட பிளஸ் 600 into 50 எவ்வளவு, அது கொண்டு கழிக்கணும் இல்ல, 3 தர 14. சோ 3 தர 14 போயிட்டு இது 66. இப்ப கணக்கா வருதா, so 11 into 10^5, அப்ப 1.5, 1 into 10^6. ஓகே என்ன, என்னவா, ஒரு லட்சிய வாயு திணிவின் இயக்க சக்தியின் சராசரி பெறுமதி 2 மடங்கு ஆகலாம். எது சரியென்று கேட்கிறார். என்னது, ஒரு லட்சிய வாயு திணிவின் இயக்க சக்தியின் சராசரி பெறுமதி. சராசரி என்ன, ஒரு பார்ட்டிகளின் இயக்க சக்தி தானே. அப்ப 3/2 kT. சராசரி இயக்க சக்தி, அவரேஜ் கைனடிக் எனர்ஜின்னு வந்தா ஒன்றுக்குரிய எனர்ஜி, ஒன்றுக்குரியது என்ன 3/2 kT. இதை 2 மடங்கு ஆகணும், என்ன செய்யணும், தனி வெப்பநிலை 2 மடங்கு ஆகணும், அப்சல்யூட் டெம்பரேச்சரை டபுள் ஆகணும். அது மட்டும் தான் இல்லையா. இப்ப முதலாவது சரி, வெப்பநிலையை 2 மடங்காக்குவதன் மூலம் என்றா சிக்கல் என்ன, தனி வெப்பநிலையை 2 மடங்கு ஆக்குறேன்னு சொல்லுவோம். சரி, அப்ப
சும்மா மொட்டையா வெப்பநிலை 2 மடங்காகலன்னா பிழையല്ലോ. அப்படி ஒரு ஆன்சர் இல்லையன்றபடியா பிரச்சனை இல்லை. ஏன் மற்றது ரெண்டும் கட்டாயம் பிழையே? ஏன்னா வெப்பநிலையை மாறிலியா வச்சிருந்தா சக்தி மாறாது, கெனடிக் எனர்ஜி மாறாது. இப்ப பியும் சியும் கட்டாயம் பிழை, இப்ப ஏயும் பிழை, இப்ப எல்லாம் பிள்ளைன்னு வரணும். அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லையே. இப்ப இருக்கிறதுக்குள்ள பொருத்தமானது இது ஏ மட்டும். இது எப்படி ஆன்சர் கொடுக்குறான்? இருக்கிறதுக்குள்ள பொருத்தமானது. எல்லாட்டுக்கும் ஏப்பில உங்களுக்கு தெரியுது, ஏ ரெண்டு விளங்குதோ? என்ன வெப்பநிலைன்னு சொன்னா செல்சியஸ் வெப்பநிலையை நீங்க டபுள் ஆக்கினா தனி வெப்பநிலையே டபுள் ஆக்கும். நம்ம சொல்லணும் எல்லாம். ரைட். இப்ப இருக்கிறதுக்குள்ள பொருத்தமானது ஏ மட்டும். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அகைன். ஏன பார் இவன் ஒரு வாயு தொகுதின்னு சராசரி இயக்க சக்தின்னு சொல்றாருல்லோ. சராசரி இயக்க சக்தி என்ன ஒரு மூலக்கூறுக்கு தான் சராசரி கேட்கலாம். சோ மொத்தத்துக்கும் கேட்கிறோம்னா அது எனர்ஜி இயக்க சக்தி சராசரி சொல்லலாம். சராசரி இயக்க சக்தி என்பது ஒன்று இயக்க சக்தி. ஓகே, ஒன்று இயக்க சக்தி என்ன 3/2 kg. அப்ப அது வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருக்கு. சோ ஹாஃப் எம்பி ஸ்கேல போடுறது இல்லை இங்க. ஓகே, சோ வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருக்குது. அதனால டெம்பரேச்சர் டபுள் ஆக்கணும். அதுவும் எந்த டெம்பரேச்சர்? அப்சல்யூட் டெம்பரேச்சர், தனி வெப்பநிலை. இப்ப மொத்த சக்தி என்ன வந்திருந்தாலும் இதேதான். அதுக்கு என்ன போட்டுக்கலாம்? 3/2 RT into N. என்ன ஒரு மூலுக்கு 3/2 RT. இது மொத்த இயக்க சக்தி. இப்ப நீங்க மூளை கூட்டினாலும் கூடலாம், வெப்பநிலை கூட்டினாலும் கூடலாம். ஓகே, சோ மூளை கூட்டுறதுக்கு என்ன வழியோ அந்த வழியில பார்க்கணும். வாயுவை சேர்க்கிறது. ரைட். ஓகே, இப்ப 47 பாரு. என்னவா படத்தில் காட்டப்பட்டுள்ள எம் திணிவு யா போல்சன் மாறிலி தான் கன்சர்ன். படத்தில் காட்டப்பட்டுள்ள எம்மின் திணிவு 24 கிலோகிராம் ஆகும். அது ஓர் இலையினால் தொங்க விடப்பட்டுள்ளது. 10 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட ஏ மற்றும் பி என்ற சர்வசம கோள்கள் எம்மை மட்டுமட்டாக தொடுமாறு வைக்கப்பட்டுள்ளன. தொகுதியின் ஆரம்ப வெப்பநிலை 25°C ஆகும். கோள்கள் மற்றும் எம்முக்கு இடையிலான உராய்வு குணகம் 0.2. கோள்களின் ஜங்கின் மட்டு 2×10⁹ ஏக பரிமாண விரியத்துடன் தந்திருக்க. இலை வெட்டப்பட்ட பின்பும் எம் திணிவு விழாமல் இருக்க கோள்களை வெப்பப்படுத்த வேண்டிய குறைந்தபட்ச வெப்பநிலை ஆகும். இப்ப இது ஒரு கோள், இது எம் திணிவு, இது இன்னொரு கோள். இப்ப இது 24 கிலோகிராம் 240 நியூட்டன். இது பிக்ஸ்ட் ரெண்டு பக்கம். இப்ப இளைய அறுத்துட்டு இந்த 240 மட்டும்தான் இருக்கும். இளைய அறுந்துட்டு இப்ப என்ன வேணும்? நீங்க இதை ஹீட் பண்ணினா இது இதுக்கு ஒரு போர்ஸ கொடுக்கும். இவருக்கு கொடுக்க, இவருக்கு கொடுக்க. அப்ப இதுதான் 7 மாதிரிதான். அங்காலையும் அதே போர்ஸ் தான். என் ரெண்டு பக்கம் பேலன்ஸா இருக்கணுமே. இது பேலன்ஸா இருக்கு, ரெண்டு ஒரு போர்ஸ். இப்ப இப்ப இந்த போர்ஸ் ஈக்குவல் அது எஃப் நோட் வைப்போம். இந்த போர்ஸ் ஈக்குவல் இப்ப இதுல நார்மல் ரியாக்ஷன் வந்தோடனே நடக்கும். இதுல ஃபிரிக்ஷனல் போர்ஸ். இது இந்த குட்டி கேபிட்டல் எம் வந்து கீழே போக பார்க்கும், விஷயம் மேல இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல்.
இப்ப உராவிசை என்ன 240 நியூட்டனா இருக்கும். இது 2F. ரெண்டு பக்கம் இருக்கு எல்லாம். இப்ப இந்த 2F வந்து 240 இருக்கும். எஃப்க்கு என்ன போடுவோம்? மியூ இன்டூ ஆர். மியூ இன்டூ ஆர் வந்து எஃப் நோட். நார்மல் ரியாக்ஷன் இந்த எஃப் நோட் தானே. இந்த எஃப் நோட்டுக்கு என்ன போடலாம்? YA alpha theta. இது என்ன ரெண்டு சப்போர்ட்டுக்கு இடையில கொடுக்குற விஷயம் இல்ல. இது அங்கால இங்கால அசையாது. இப்ப இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கு இடையில கொடுக்குற விஷயம் வந்து என்ன? YA alpha theta. இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 இன்டு மியூ என்ன பெறுமதி? உராய் குணவள இருக்கு 0.2. இப்ப 2 இன்டு 0.2 இன்டு ஜங்ஸ் மாடுலஸ் என்ன? ஜங்கின் மட்டு 2 தர 10 9. cross section ஏரியா என்ன? 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப 10 தர 10 இன்சைன் ஆர். அல்பா என்ன? 3 தர 10 இன்சைன் ஆர். வெப்பநிலை மாற்றம் அதான் கேள்வி இல்லையா? வெப்பப்படுத்த வேண்டிய வெப்பநிலை அதான் காரணம். 724. இப்ப சொல்லுங்க. இது 10⁻4. இதோடு சேர்ந்தா 10⁻8 இதுல போயிடும். அப்போ ஒரு 10 வரும். இந்த 10ஆல் இதை பெருக்கி விட்டீங்கன்னா போயிடும். 2 4 8 3 24. இங்க ஒரு 10 இருக்கு 240. தீட்டா சமம். அப்ப தீட்டா என்ன? ஒரு பாய்ஸ். ஒன்றுன்னு வருது. மிஸ் பண்ணிருக்கேன். இது என்ன? 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிதானே? அதுவும் சரி. 240 நியூட்டன். 24 கிலோகிராம் 240. சரியான உங்களுக்கு இப்படியே வந்த நீளமங்களை கால்குலேஷனுக்குள்ள வராது. பத்தின் சைட்டு இதுல போயிடும். அப்ப இதுல 11 மிஞ்சும். இதோட இதை பெருக்கணும். ஓகே இது 2 வந்துடும். 2 4 2 8 324. இங்க ஒரு 10 இருக்கு 240 டீட்டாஸ். அப்ப 26 பாய்ச்சி தானே. உங்களுக்கு ஐடியா விளங்குது தானே. சுருக்கலங்க எஞ்சிக்கலன்னா பாத்துக்கணும். யங்ஸ் பாடியில 2 தடவை 18 எங்க இருக்கவன் இதுல 19 இருக்கு. இன்ஸ்டிடியூட்ல எந்த பேப்பர்ல 18 இருக்கு 19 இருக்கு. மற்ற பேப்பர்ல என்ன இருக்கு? 18. இன்னொரு பேப்பர்ல இது 18 இருக்காமா. இது 18 வந்தா என்ன நடக்கும்? ஒரு 10 இல்லாம போயிருந்தேன். அப்ப 24. இது 10 இது 10 வந்தா 35. இப்ப சரி ஆன்சர் இருக்கு. நான் வச்சுக்க பேப்பர்ல 19 இருக்கு. குறைந்தபட்ச வெப்பப்படுத்த வேண்டிய வெப்பநிலை என்னன்னு கேட்கிறார். வெப்பப்படுத்த வேண்டியது 10 பாயசி கூட்டணும். ஆனா குறைந்தபட்ச வெப்பநிலை யாதுன்னு கேட்கிறார். அட்லீஸ்ட் 35 டிகிரி வெப்பநிலை 35. வெப்பநிலை மாற்றம் 10. வெப்பநிலை
35 கொண்டு போகும். ஓகேயா? ரைட். 48ஆம் கழிவு. ஆர் உள்ளறையையும் ஏ தடிப்பையும் கொண்ட இரு வேறுபட்ட படலங்களால் ஆன ஒரு குழாய் 100 பாய்ஸில் உள்ள நீராவியை கொண்டு செல்கிறது. இதுக்குள்ளால 100 பாய்ஸில் இருக்கிற நீர் போகுது. ஓகே. அது 25 பாய்ஸி மாறா வெப்பநிலை சூழலில் வைக்கப்பட்டுள்ளது. உள்ளுக்கு 100, வெளியால 25. இந்த யார் தடிப்பே. உள் மற்றும் வெளி படலங்கள் வெப்ப கடத்தாறு உள்ளாரை ஆர் உள்ளாரையும் ஏ தடிப்பையும் கொண்டு இரு வேறுபட்ட படலங்களாலான குழாய். என்ன சொல்றார்? நான் குழாய்க்கு தான் உள்ளாரை வெளியாரை இருக்குன்னு பார்த்தேன். ஆனா ஏதோ வேற ஏதோ சொல்றேன். ஆர் உள்ளாரையையும் ஏ தடிப்பையும் கொண்ட இரு வேறுபட்ட படலங்களாலான உள்குழாய். உள்ளாரதான் ஆர். அதுல அந்த ஏ தடிப்புன்றதான் வேணும். இருக்கணும். எப்படி இருக்கும்? டேய், நான் ஆன்சரை வச்சு கிராஃபை வச்சு பாக்குறேன். அப்படின்னா இது இந்த அறை ஆர், இதான் குழாய். இதுக்குள்ளலாம் 100 பாய்ஸ்ல தண்ணி போகுது. இதுல 2 தடிப்புள்ள, ஏ தடிப்புள்ள ஒரு மீடியம், இன்னொன்று அதுவுமே ஆக்சுவலா டி. கிராஃப்ல இருக்கிற பழையதம் படி பார்த்தா டி தடிப்புள்ளது. ஏன்றது ஆக்சுவலா டி வரும். கிராஃப பாருங்க, ஆர் டி டி இருக்குது தடிப்பு டி. இப்ப 2 மெட்டீரியல் இருக்கு. உள் மற்றும் வெளிப்படலங்களோட வெப்ப கடத்தாரு K1 K2. இது K1 K2. உறுதி நிலையில் குழாயின் அச்சில் இருந்துள்ள தூரம் எக்ஸிற்கு ஏற்ப வெப்பநிலை தீட்டா மாறுவதை காட்டும் சரியான தரம். இப்ப இங்க வழியால 25 பாயசி எல்லாம் சுத்தி வர. அப்ப இதுல இருந்து வெப்பம் வழியாலும் இப்ப கிராஃப் என்னன்னு கேக்குறேன். உள்ளுக்கு எல்லா இடமும் 100, வெளியால 25. ஓகே. ஆனா இதுல இருந்து இதுக்கு எப்படி வெப்பம் மாறுமெண்டா தெரியாது. இவற்றை கன்செப்டின் படி இவன் ஒதுக்குமே எங்கட ஈக்குவேஷனை அப்ளை பண்ண முடியாது. இது அந்த 2020ஆம் ஆண்டுல வந்து பிரச்சனை.
எனக்கு தெரியல அப்பக்கு யாரு பேப்பர் செட் பண்ண வரண்டு. இவர் இருந்தாரோ தெரியல, காலிங்க மண்டாரோ இருந்தாரோ தெரியும் அந்த பேனல்ல. என்ன இது சிலபஸ்ல இல்லையன்றது இவருக்கு தெரியல. ஒரு முறை எம்சிக்குள்ள வந்தது. அந்த எம்சிக்குள்ள வந்த கேள்வியும் என்ன ஒண்ணு இது சரியான சின்னன் அப்படின்னு வந்துதான் வந்தது. டி வந்து மெல்லியது அப்படின்னு மிகச்சிறியதுன்னா உன்னளவா இதை நாங்கள் ஒரு கோல் மாதிரி கருதலாம், அச்சு வழி பாய்ச்சலா கருதலாம், மற்றபடி இதை செய்யலாம். ஓகே, இது அரை வழி பாய்ச்சல், இதுக்கு சமன்பாடு பயன்படுத்த முடியாது. அனைவற்ற பென்சட்டின் படி நாங்கள் தந்திருக்கிறபடி ஆன்சர் எடுத்தோம்னா அன்னளவா இது மெல்லிசன் எடுத்து, அதாவது இந்த தடிப்பிடி மிக மிக சிறியதா இருந்தா தான் பயன்படுத்தலாம். ஓகே, தி வெரி மச் எப்படி லெஸ் தேன் ஆர்ன்னு வரும், ஆரை விட மிக மிக சிறியதா இருக்கு. இந்த ஆரோட கம்பேர் பண்ணி இது நல்லா சின்னனா இருந்தா நான் இப்ப இது போடலாம், கியூ பை டி சம கே இன்டு ஏ இன்டு தீட்டா 1 மைனஸ் தீட்டா 2. அப்ப இங்க கியூ பை டி மாறாது, அங்க இருந்து வர்றது தொடர்ந்து வர போகுது. ஏயும் ஓகே, இதுக்கு சராசரி ஆறு எங்களுக்கு ஏரியா பார்க்கல. ஏரியாவை நாங்க என்ன போட போறோம், சராசரி ஒரு ஏரியா போட போறோம். இது சரியான சின்ன இது ஒரு சராசரி ஏரியா போட போறோம், அவரேஜ் ஏரியாவை தான் போடுவோம், அதுவும் மாறாது. கிடைச்சிட நம்ம என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. இப்ப இதுல இருந்துக்கு போயிருக்க கே கூடுது, கே கூடினா படித்திரம் குறையும். இப்ப இவற்ற ஸ்லோப்பை விட இவருக்கு ஸ்லோப் குறைவு. 100ல மாறாம இருந்து இவரை விட இவருக்கு ஸ்லோப் குறைவு நோமலாக்கு இருந்தா. இப்ப எத்தனாவது விடை, 4வது விடை. ஓகேயா, பட் இந்த கேள்வி வராதானா அதை விட்டுருவோம், இது போடக்கூடாது. ரைட், 49 பாரு. என்னடைய கேள்வி கேட்பாங்க சிலர், எப்படி ப்ரொஃபசர் போடுறார், நீங்கள் எப்படி சொல்லுவீங்கள், உங்களுக்கு கணக்க தெரியுமான்னு கேட்க விடாது. இந்த கன்செப்டின் படி அரை வழி பாய்ச்சல் எங்களுக்கு இல்ல, இல்லையா இல்ல தானே, அடுத்த கதை இருக்கக்கூடாது. சேர்ந்து ப்ரொஃபஸரா நீங்களான்றல, நானும் இப்ப என்ன பெருமைப்படுத்துறேன்றது விளங்கணும் உங்களுக்கு. நாங்கள் டச்சில் இருக்கிறார்கள், அவ வந்து டச்சில் இல்லாதார்கள். பப்ளிக்ல போற வீடியோ, அதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். யூடியூப்ல போடுறது சரி. இப்ப 49 இல்லையா, நீங்களே நேசிக்கிறத நாங்களே கண்டப்புல இருந்து பார்த்துட்டு இருக்கோம், எப்படியாவது ரெண்டு விஷயத்த இதன்னுவாண்டு. நீங்க இப்ப சீச்சு காய்ச்சி வந்துக்கிறீங்க என்ன அப்படியான மாதிரி சிலது ஏசு என்ன. சரி பரவாயில்ல, ரிலாக்ஸா இருங்க. ரைட், 49 பேர். படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு விரிவு புறக்கணிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் உலோக குற்றி ஒன்று வைக்கப்பட்டு அதில் 4 பாகை சியில் உள்ள நீர் இடப்படுகின்றது. இப்போது தொகுதியின் வெப்பநிலை படிப்படியாக 1 பாகை சி வரை குறைக்கப்படுகிறது. அப்போது பாத்திரத்தில் உள்ள திரவ மட்டம் மாறிலியாக இருக்க வேண்டும் எனில் ஆரம்பத்தில் எடுக்க வேண்டிய நீரின் கனளவுக்கும் உலோக குற்றியின் கனளவுக்கும் இடையிலான விகிதம் என்ன. இப்ப என்ன சொல்றார், பாத்திரத்தின் விரிவை புறக்கணிக்கலாமா. ஓகே, இப்ப இதுல ஒரு குற்றி இருக்கு, இதுல தண்ணி இருக்கு. இவர் என்ன சொல், அதில் 4 பாயசியில் நிறுவனப்படுது, 4 பாயசில் இருக்கு. விரிவுக்கு வரைக்கும் 4 பாயசி என்பதை பற்றி கண்டுக்காங்க. அது 4 பாயசி எங்க பிரச்சனை, அடர்த்திலாம் பிரச்சனை வரும் இல்லையா. அப்ப இங்கேயும் குறைக்கக்குள்ள
என்ன நடக்கும்? சரி பாப்போம். அவரே சொல்லிட்டார், கனளவு மாற்றம் சீரானது கொள்ளட்டாமா. இப்ப என்னவா, ஆரம்பத்தில் எடுக்க வேண்டிய நீரின் கனளவுக்கும் உலோக குட்டியின் கனளவுக்கும் இடையிலான விகிதம். சரி, களிமண்டை கரையில தொகுதியின் வெப்பநிலை ஒரு பாய்சி வரை குறைக்கப்படும். இப்ப ஒரு பாய்சி குறைச்சா என்ன நடக்கும்? இங்கதானே சிக்கல் வந்துட்டு. லூசுப்பையில இந்த 4 பாயஸ் தந்து குழப்பிட்டாரு. ஏன் இப்ப ஒரு பாயசி குறைக்க நீ கனளவு குறையும் என்று எடுக்கிறதா கூடும் என்று எடுக்கிறதா? நீருக்கு குறையும் அல்ல. இவர் இப்படி சிக்கல்ல மாத்தணும். நோமலா நீரின் கனளவு இப்படி இல்ல, 4ல இருந்து 1 குறைஞ்ச கனளவு கூடும். அதனால கேசினது இப்பதான். இப்ப இங்க வந்தோடனே கூடும். கூடினது என்று எடுத்தீங்கன்னா இப்ப ஈக்குவேஷன் போடுறீங்கல்ல இப்ப பிரச்சனை. நீங்க நோமலா ஈக்குவேஷன் போட்டீங்கன்னா குறை பண்ணாது. சரி பாப்போம். சரி சரிதான் பாப்போம். என்ன என்னண்டு டெம்பரேச்சரை குறைச்சா இது என்ன குறையும்? இது என்ன குற்றின் அளவு குறையும், தண்ணீர் அளவு கூடும். அப்ப அந்த இவற்றை குறைஞ்சதும் அவற்றை கூடினதும் என்னவா இருக்கும்? ஒரே அளவா இருக்கும். இப்ப மாறாதுதானே, முதல்ல மாறாது. இதுவும் குறைஞ்சா அதுவும் குறைஞ்சா குறையுமே. என்ன நடக்குது? என்ன நடக்குது? இரும்பு அளவு குறையுது, தண்ணீர் அளவு கூடுது. இப்ப அந்த இடைவெளி மாறாம இருக்கும். இப்ப நான் என்ன சொல்லுவேன், டெல்டாவி இரும்பும் அந்த உலோகம் வந்து வர இரும்பா உலோகம் ஏதோ உலோகம் இல்லையா, சமன் டெல்டாவி நீர். இது குறைய போகுது வெப்பநிலை குறையிறபடியா. ரெண்டு பேரும் வி நோட் கேமா டீட்டா. வி நோட் என்ன? இது இந்த ஆரம்பிக்கிறனால வி நோட் இருக்கும், உலோகத்தினால வி நோட் இருக்கும். கேமா என்ன? அல்பா தான் வந்திருக்காரு. அப்ப கேமா வந்து 3 தடவை 10 நோ 3 பெருக்கணும் 6 தடவை 10 வெப்பநிலை மாற்றம் உண்டு. சமன் நீருக்கு என்ன வரும்? சோ நீரின் ஆரம்பிக்கிற அளவு V1 எடுக்கும். சோ நீரின் அளவு V1 எடுத்தா V1 இன்டு அதுக்கு கேமா என்ன? 1 2 வெப்பநிலை மாற்றம் உண்டு, அது கூடுது. இப்ப எதுக்கு எதுக்கு ரேஷியோ கேட்டுவார்? நீரின் கன அளவுக்கும் உலோக குட்டியின் கன அளவுக்கும் V1 V0 கொண்டு வாங்க, அவ்வளோத்தையும் கொண்டு வாங்க. இது 60. இதை பத்தால பெருக்கி நான் இங்க பத்தால பிரிக்கணும். 0.6 இன்டூ 10⁻⁻⁴. இங்க பெருக்கிறேன், நீங்க பிரிக்கிறேன். கீழுக்கு 1.2 இன்டூ 10⁻⁻⁴. அப்ப V1 V0 என்ன? இது போயிடும். 6 12 அரை 1:2. ஓகே இல்லடா, சரியா தான் எழுதிருக்காரு என்ன? அப்பதானே சரியா வரும். என்ன இது கூடும் தண்ணி இரும்புண்ட உலோகத்தின குறை.
விளங்குது இல்லடா? நம்ம தான் கழிப்போம். படத்தில் காட்டப்பட்டுள்ள பரிமாணங்களை கொண்ட உலோக கடத்தியின் வழியாக காட்டப்பட்டுள்ள திசையில் மின்னோட்டம் பாயும் போது மின்னோட்டம் பாயும் போது விநியோகிக்கப்பட்ட பி காந்தப்புலம் காரணமாக உருவாகும் கோளின் மின்னழுத்தம் BH ஆகும். கொடுக்கப்பட்ட கடத்தியில் வெவ்வேறு பரப்புகளின் குறுக்கே பொருத்தமான முறையில் காந்தப்புலத்தையும் மின்னோட்டத்தையும் பிரயோகிப்பதன் மூலம் பெறக்கூடிய உச்ச ஹோல் வோல்ட் அளவு. இப்ப முதல் காட்டினதுக்கு தந்திருக்கேன். இதுக்குள்ள கரண்ட் ஓடும். இது L, இது 3L, இது 2L. இங்க காந்தப்புலம். சோ காந்தப்புலம் B, கரண்ட் I. இப்ப ஹோலின் வோல்ட் அளவு. இப்ப ஹோலின் வோல்ட் அளவுக்கு என்ன சமன்பாடு? எங்க போகும் முதல் ஏற்றம் இங்க கரண்ட் இங்க ஓடுதுண்டா இங்க இலத்திரங்கள் இங்க வர்ற இலத்திரன் வரைக்க எங்க போகும்? மின்புலம் எங்க வர போகுது பாருங்க. சோ காந்தப்புலம் கீழ் நோக்கி இல்லையா? கிடைக்கவே காந்தப்புலம் கீழ் நோக்கி, மின்னோட்டம் இங்க, அப்ப விசை அங்க, விசை அங்க வெளிப்பட்ட இந்த பக்கத்துக்கு போயிடும். எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்க போயிடும். அப்ப பிளஸ் இடம் இங்க. அப்ப இதுக்கும் இதுக்கும் இடையெல்லாம் ஹோலின் அழுத்தம் பாரு. இந்த முனைக்கு இந்த முனைக்கு இடையெல்லாம் ஹோலின் அழுத்தம் பாரு. எங்களுக்கு ஹோலின் அழுத்தம் வரைக்க இலத்திரன்ல வெளிப்படுற மின்புல விசை எங்க இருக்கும்? இப்படி மின்புலம் இங்க இருந்து அங்க இருந்தா மின்புல விசை இங்க இருக்கு. FEM FM சம். அப்ப FE is equal to FM. FE என்ன? EQ. FM என்ன? BQV. B into EV. EE போயிடும். இதுக்காண்டி என்ன விடுவோம்? E காண்டி V over D. இந்த V தான் ஹோலின் அழுத்தம். ஓகேயா? அப்ப இங்க ஹோலின் அழுத்தம்ன்றது BVD. இப்ப நாங்க இந்த V காண்டி என்ன விடுறோம்? எங்களுக்கு மின்னோட்டம் மாறாம இருக்க போகுது. மின்னோட்டம் மாறாம இருக்கணும். இப்ப இந்த மின்னோட்டத்துக்கு இந்த வாணி இது இலத்தின கதையே இல்ல. வீக்காண்டி என்ன போடுவோம்? வாணி. இதெல்லாம் போடணுமான்னு தான் யோசிக்கிறோம். பாப்போம். I வாணி அதுக்கு இல்லோன்னு தான் வீக்காண்டி ஐயோவ அணே ஏக்கு என்ன போடுவீங்க? ஏக்கு என்ன போடுவீங்க? cross section A into T. D என்றது இங்க இது, அப்புறம் விதணும் D என்றது இது, T என்றது என்ன? குறுக்கோட்டு பரப்புக்கு இது கரண்ட் ஓடுறதுக்கு எதிராக இருக்கிறது. ஓகே, அப்ப VH என்றது BI over A காண்டி D into T NEU into T BD போயிடும். இதுல T என்றது L தான் இப்போதைக்கு இருக்கட்டும். நாங்க நார்மலா சமன்பாடு எடுப்போம்.
பிறகு L3 L2 எல்லாம் பிரதிட்டு போதும். இப்ப B மாறாது, I மாறாது, N மாறாது, E மாறாது. T தானே மாற போகுது. தடிப்பு. அப்ப தடிப்பு குறைவா இருந்தா VH கூட. இப்ப எந்த பக்கம் தடிப்பு குறைவு? L. அப்ப இந்த T காண்டி L வர்ற இடத்துல VH. அப்ப அதுக்கு தான் VH என்ன தந்திருக்க. L இருக்கிறதுக்கு தானே VH என்ன தந்திருக்க. அதுலதான் உங்களுக்கு கோளின் அழுத்தம் உயர்வா கிடைக்கும். இப்ப உயர் கோளின் அழுத்தம் என்ன? அதே VH தான். அவர் இதுல கரண்ட் ஓடைக்க வர்ற ஹோலின் அழுத்தம் VH அந்த ஹோல்ஸ் வோல்டேஜ் VH அந்த. இப்ப இந்த இதுக்குள்ளால கரண்ட் ஓடைக்க. இந்த கரண்ட் ஓடைக்கிறது தடிப்பு L தான். இப்ப L இருக்கேக்குள்ள VH. இப்ப எங்களுக்கு தான் ஜென்ரலா ஈக்குவேஷன் எடுத்துனான். இந்த Tக்கு பெருமானம் குறையக்குள்ள VH கூடும். பெருமானம் குறைஞ்சது வந்து அப்ப நாங்கள் ஏற்கனவே எடுத்ததுதானே என்ன ஹோல் வோல்ட் அளவு கூடினது. உயர் ஹோல் வோல்ட் அளவு என்ன VH தான். அப்ப என்ன ஆன்சர்? செகண்ட் ஆன்சர். விளங்கிச்சாடா? நான் ஏன் இதுல எல் போடாம T போட்டான்னு விளங்குதா? ஜென்ரலா ஈக்குவேஷன் எடுக்கிறேன். ஜென்ரலா எடுத்து போட்டு T மேக்சிமம் மினிமம் ஆகணும். T மினிமம் ஆகணும் எல். அதுதான் நாங்கள் ஆல்ரெடி கண்டது. அப்ப VH ஹோலின் அர்த்தம் VH. விளங்குது எல்லாம். ரைட். ஓகே, நாங்கள் அடுத்து 2வது மாடல் பேப்பர் செய்யறோமா ஸ்ட்ரக்சர் பேப்பர் செய்யறோம்? ஒரு ஸ்ட்ரக்சரும் எம்சிக்கு மிக்ஸ் ஆகி செய்வோம் என்ன? ரைட். ஓகே, அப்ப நாங்கள் அடுத்த இதுல ஒரு ஸ்ட்ரக்சரும் அதாவது அவற்ற முதலாவது ஸ்ட்ரக்சரும் 2வது மாடல் பேப்பர் எம்சிக்கும் செய்வோம். ஓகே ரைட்.